கத்துக்கிறவங்களுக்கு எப்படி வயசு இல்லையோ அதே மாதிரி கத்து கொடுக்கறவங்களுக்கும் வயசு தடை இல்லைன்னு இப்போ பார்க்க போறோம். வெல்கம் டு டே 56 ஆஃப் ஃபேசிங் மை ஃபேஸ் அண்ட் டூயிங் எவ்ரிதிங் ஐ ஹேவ் ஃபார் 100 டேஸ். சில பொருட்கள்லாம் ஆர்டர் போடலான்னு போனா அமுல் மாசம் வித்தியாசமா ஒன்று இறக்குறான். அப்படி கண்ணில் பட்டது தான் இது ரெண்டும். ஒன்று ஹாஃப் அண்ட் ஆஃப் கிரீம், இன்னொன்று பஞ்சாமிர்தம். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு டான்ஸ் கிளாஸ் கிளம்பியாச்சு. வார்ம் அப்லாம் பண்ணிட்டு எல்லாரும் ஆடுறதையும் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன். என் வயசுல இருக்கிறவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ தெரியல. ஆனா இங்க ப்ராக்டிஸ் பண்ற எல்லாரும் பார்க்க தான் குட்டி. எவ்வளவு வருஷமா ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு கேட்டா 2 வருஷம் 4 வருஷம் சொன்னாங்க. ரைட்டரா? அப்ப இங்க சின்ன குழந்தை நீங்க இல்ல நான் தான் நினைச்சிட்டு ஒரு நாள் நம்மளும் இப்படி ஆடுவோம்னு ஆசையா பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அங்க இருந்த ஒரு தம்பி தான் அவங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ண ஸ்டெப்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தான். அவன் அவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுத்ததை மெய் மறந்து பார்த்து பண்ணிட்டு இருந்தது போதாதுன்னு இன்னொரு மெய் மறக்கிற செயல் ஒண்ணு பண்ணா. இதை கேட்ட உடனே அவ்வளவுதான், நான் க்ளோஸ். இந்த வயசுல ஒருத்தங்க எப்படி என்கரேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கே. சில பேருக்கு எவ்வளவு வயசானாலும் இது மாதிரி விஷயம்லாம் வராதேன்னு ஒரே புல்லரிப்பு. ஸோ இப்போல இருந்து கத்துக்கிட்டது ஒண்ணுதான். கத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா யார்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலாம். இந்த வயசு இன்னும் சில விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டா. எனக்கே நான் கத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறத பார்த்தா சாமி என்ன பண்றீங்க அப்படிதான் இருக்கு. பட் பரவாயில்ல, எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இது என்னோட தொடக்கமா இருக்கும். 56வது நாள் முடிச்சாச்சு. 57வது நாள் கதற விடுறோம்.